எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் மூலியமா நிறைய ஹிந்தி வார்த்தைகளை நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ அந்த ஹிந்தி வார்த்தைகளை வச்சு ஒரு சின்ன வாக்கியமாக எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கற்றுக்கிறதுக்கு போகிறோம். கூடவே ஒரு 1-2 புது வார்த்தைகள் இருந்தாலும் இருக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த வாக்கியத்தில் பகவான் மேலே நம்பிக்கை வை, கடவுள் மேலே நம்பிக்கை வை அப்படிங்கிறது பகவான் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே தெரியும். விஸ்வாஸ் அப்படிங்கிறது விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். இந்த இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன். நம்பிக்கை அப்படிங்கிற மீனிங். ஒரு வார்த்தை பகவான், கடவுள்னா பகவான். விஸ்வாஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை, நம்பிக்கைனா அதுக்கான இணையான வார்த்தை விஸ்வாஸ். பர் அப்படின்னு நடுவில் இருக்கு பாருங்களேன். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கரோ அப்படின்னா செய்யறது, நம்பிக்கை வைக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது. இந்த பகவான் மேலே நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது ஒரு செயல் மாதிரி தானே. அதனால இந்த இடத்துல கரோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங், அது எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பகவான் மேலே அப்படிங்கிற மேலே அப்படின்னு வர்றதுனால அதுக்காக பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். புக்கு டேபிள் மேலே இருக்குது அப்படிங்கும்போதும் இந்த பர் அப்படிங்கிற வார்த்தையை அந்த மேலே ஆன் த டேபிள், அந்த ஆன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் தேட்டரில் பார்க்குறேன், ஐ வில் மீட் யூ அட் த தேட்டர். அந்த அட் அப்படின்னு வர்ற இடங்கள்லையும் பர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நான் போகலான்னு இருந்தேன் ஆனால் போக முடியல, அந்த ஆனான்னு வருது பாருங்களேன், அந்த இடங்கள்லையும் பர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பருங்கிற வார்த்தை எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க, எதனால் இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது வார்த்தை திரும்ப திரும்ப முயற்சி செய். இங்கே பார்த்தீங்கன்னா செய் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், செய்யறது, பண்ணுறது, ஏதாவது ஒரு செயலை செய்யறது, இதுக்கெல்லாம் என்ன ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தோம். கரோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள், கடைசியில் கரோ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. பார் பார் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வார்த்தைகளை பார்க்கும்போது பார்த்தோம். கோஷிஷ் அப்படின்னா முயற்சி, இந்த வார்த்தையும் நம்ம பார்த்தோம். திரும்ப திரும்ப முயற்சி செய், பார் பார் கோஷிஷ் கரோ. என்ன ஒரு சுவையான சாப்பாடு, என்ன சுவையான சாப்பாடு, இந்த மாதிரி ஹிந்தியில் சொல்கிறதுக்கு சுவை அப்படிங்கிறதுக்கு ஸ்வாதிஷ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். கியா ஸ்வாதிஷ்ட் கானா ஹே, கானா அப்படின்னா சாப்பாடு. கியா அப்படிங்கிறது இங்கே எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா கேள்வியாக கேட்கல, என்ன ஒரு சுவையான சாப்பாடு, என்ன சுவையான சாப்பாடு, அரே வா கியா ஸ்வாதிஷ் கானா ஹே, அந்த மாதிரி சொல்லலாம். கேள்வி கேட்கல, அதை ஒரு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி செய்கிறது, இதை எப்படி செய்வது, எப்படி அப்படிங்கிறதுக்கு கெய்சே அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு தெரியும். செய்யறது, அப்படி செய் அப்படிங்கிறதுக்கு கரோ, செய், இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கரோ அப்படின்னு சொல்லுவோம். செய்யறதுக்கு கரோ. இங்கே எப்படி செய்வதுன்னு கேட்கறதுனால கரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யஹ் அப்படிங்கிற வார்த்தை இதை குறிப்பிடுறதுக்கு யஹ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவன் அப்படிங்கிறத குறிப்பிடவும் இவள்னு குறிப்பிடவும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இதை எப்படி செய்யறது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. யஹ் கெய்சே கரேன், அதுக்கு பதில் என்ன சொல்லணும் அப்படின்னா எய்சா கரோ, இப்படி செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எய்சா கரோ, இப்படி அப்படிங்கிறதுக்கு எய்சா, கரோ அப்படிங்கிறதுக்கு செய்யறது. ஏதாவது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம காமிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எய்சா கரோ அப்படின்ட்டு சொல்லலாம். அதிகமாக செலவு செய்யாத அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நமக்கு இப்போது இதில் 3 வார்த்தைகளுமே தெரியும். எப்படி வாக்கியம் வடிவமைக்கலாம் பாருங்களேன். அதிகம் அப்படிங்கிறதுக்கு ஜியாதா அப்படின்னு சொல்லணும். செலவுங்கிறதுக்கு கர்ச் அப்படிங்கிற வார்த்தை, 2 வார்த்தையும் நம்ம போட்டோம். செய்யறது, பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கரோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே செய்யாத அப்படின்னு சொல்கிறதுனால மத் கரோ. அவ்வளோதான், வாக்கியம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஜியாதா கர்ச் மத் கரோ, அதிகம் செலவு செய்யாத. இன்னைக்கும் சாம்பார் சாதமா அப்படின்ட்டு நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம கேட்போம். அதே மாதிரி தான் நார்த் இந்தியாலையும் இன்னைக்கும் பருப்பும் சாதவுமா அப்படின்ட்டு தான் கேட்பாங்க. அதுக்கு ஹிந்தியில்
आज भी दाल चावल. தால் அப்படிங்கிறதுனா பருப்பு, சாவல்னா சாப்பாடு, ஆஜ்னா இன்னைக்கு, பி அப்படிங்கிற வார்த்தையே ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆஜ் பி அப்படின்னு பீன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட மேபி நானும் அப்படிங்கும்போது நான் அப்படிங்கிறது மேன் அப்படி இல்லையா, மேன் சொல்லுவோம் இல்லையா. அப்ப நானும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நானும் வரேன். மேபி அவங்கன்னா வரேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி மேபி நானும் இன்னைக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இன்னைக்கும் பருப்பு சாதமா, ஆஜ் பி தால் சாவல். இப்ப நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது இங்க பக்கத்துல ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா அந்த மாதிரி யார்கிட்ட கேட்போம் இல்லையா. அதுக்கு ஆஸ்பாஸ் கோய் பஸ் ஸ்டாண்ட் ஹே. ஆஸ்பாஸ் அப்படிங்கறது அக்கம் பக்கத்துல, எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கம் பக்கத்துல. பாஸ் அப்படிங்கிறது பக்கத்துல அப்படிங்கிறதுக்கான மீனிங். பாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே நம்ம வார்த்தைகள்ல பார்த்திருக்கிறோம். அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்பாஸ். கோய் அப்படின்னா ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஹே. ஆஸ்பாஸ் கோய் பஸ் ஸ்டாண்ட் ஹே. இப்பதான் பக்கத்துல அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அக்கம் பக்கத்துல அப்படின்னு எக்ஸாக்டா சொல்றதுக்கு ஆஸ்பாஸ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம். இப்போ இந்த பக்கத்துலங்கிற வார்த்தையை நம்ம வாக்கியத்துல போடுவோம் பாருங்களேன். கோவிலுக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லும் போது மந்திர் கே பாஸ், கோவிலுக்கு பக்கத்துல மந்திர் கே பாஸ். ஸ்கூலுக்கு பக்கத்துல ஸ்கூல் கே பாஸ். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு குஷ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நல்ல ஞாபகம் இருக்கும். ஏன்னா குஷிங்கிற ஒரு மூவியே இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஈஸியா நம்மளோட ஞாபகத்துல இருக்கும். குஷ் அப்படிங்கிறது சந்தோஷம், ஹாப்பி, அதுக்கு குஷ். ஆஜ்ங்கிறது இன்னைக்கு. மேன்னா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். மே ஆஜ் குஷ் ஹூ. நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கேன், நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு நான் அப்படிங்கிறதுக்கு மே அப்படின்னு சொல்லுவோம். ஹமேஷா அப்படின்னு எப்பவும், எப்பவுமே, அதுக்கு இணையான ஹிந்தி வார்த்தை ஹமேஷா. இப்ப இந்த மாதிரி புது புது வார்த்தைகளை வாக்கியங்கள் கத்துக்கும் போது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குஷ் ஹூ அப்படின்னா சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அந்த கத்தி எடு அப்படின்னு சொல்றதுக்கு கத்திங்கிறதுக்கு சாக்கோன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஏற்கனவே நம்ம இதுக்கான வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம். அந்த அப்படிங்கிற சொல்றதுக்கு வஹ். யஹ் அப்படின்னா இந்த, இதை, இவன், இவள் இதெல்லாம் சொல்றதுக்கு யஹ். அவன், அவள், அது, அதையெல்லாம் சொல்றதுக்கு வஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. லேலோ அப்படின்னா எடு, அந்த கத்தி எடு. வஹ் சாக்கோ லேலோ. இப்ப நம்ம ட்ரெயின்ல எல்லாம் பயணம் செய்யும் போது இந்த வாக்கியம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க லக்கேஜ் கீழே வச்சிருங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு. அப்னா சாமான் நீச்சே ரக்கோ. அப்னான்னா உங்களுடைய, சாமான், சாமானோ லக்கேஜ், நம்ம சாமானோன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதே மாதிரி தான் லக்கேஜ்க்கு சாமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீச்சேன்னா கீழே, நமக்கு தெரியும். ரக்கோன்னா வச்சிருங்க, வைக்கவும் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்னா சாமான் நீச்சே ரக்கோ. உங்களோட லக்கேஜ் எங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு ஆப்கா சாமான் கஹா ஹே. சாமான்னா லக்கேஜ் இப்பதான் பார்த்தோம். ஆப்கான்னா உங்களுடைய சாமான், உங்களுடைய லக்கேஜ். கஹா ஹே எங்க. கஹா அப்படின்னா எங்க. இதே உங்க மொபைல் எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட ஆப்கா மொபைல் கஹா ஹே அப்படின்னு கேட்கலாம். உங்க லக்கேஜ் எங்கன்னு கேட்கறதுக்கு ஆப்கா சாமான் கஹா ஹே அப்படின்னு கேட்டோம். இப்போ உங்க எல்லாரோட லக்கேஜும் எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப் சப்லோக் சாமான் கஹா ஹே. ஆப்னா உங்க, சப்லோக் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது எல்லாரோட அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு சப்லோக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. சாமான் கஹா ஹே, லக்கேஜ் எங்க. கஹான்னா எங்க, சாமான்னா லக்கேஜ்.
இந்த சப் லோக் இருக்கு பாருங்களேன். சப் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம். இந்த லோக் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது எல்லாரும் அப்படிங்கறத மென்ஷன் ஆகும். இப்போ உங்க எல்லாருடைய அப்படின்னு சொல்லும்போது வெறும் லோக் ஆப் லோக் சாமான் கஹா ஹே அப்படி கேட்டாலும் கரெக்ட் தான். இல்ல ஆப் சப் லோக் சாமான் கஹா ஹே ரெண்டுமே வந்து கரெக்டா தான் இருக்கும். பேச்சு வழக்குல இந்த மாதிரி லோக்னும் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல சப் லோக் ரெண்டையும் சேர்த்தும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா உள்ள வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அந்த ஐயே ஐயே அப்படிங்கிறது மரியாதையோடு சொல்றதுக்கு ஐயே ஆஓ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வா அப்படின்னு அர்த்தம். ஐயேனா வாங்க, அந்தர்னா உள்ளே, அந்தர் ஐயே உள்ளே வாங்க. இது விலை உயர்ந்தது, இது ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இது அப்படின்னு சொல்றதுக்கு யஹ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். விலை உயர்ந்தது, இந்த காஸ்ட்லி அப்படிங்கிறதுக்கு வார்த்தை மஹங்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. யஹ் மஹங்கா ஹே, இது விலை உயர்ந்தது. இங்க வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சாதாரணமா சொல்லுவோம்ல. இந்த இங்க அப்படின்னு சொல்றதுக்கு யஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் அங்க அப்படிங்கிறதுக்கும் வஹா வி வஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கஹா அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்துலதான் நம்ம பார்த்தோம். எங்கன்னா கஹா, இங்க என்ன யஹா, அங்க என்ன வஹா அப்படின்ட்டு. இங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு யஹா இன்தசார் கரை, வெயிட் பண்றது, இந்த வெயிட் இருக்கு இல்லையா அதுக்கு இன்தசார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஹிந்தில. கரைன்னா செய்யவும் அப்படின்னு சொல்றதுக்கு கரேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வெயிட் பண்ணு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, அவளுக்கு ஹெல்ப் செய், உதவுறது. இந்த உதவுறதுக்கு ஹிந்தில மதத் அப்படின்னு சொல்லுவாங்க. கரோன்னா செய்யறது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சென்டென்சஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் கரோங்கிற வார்த்தையை வச்சு. உஸ்கே அப்படின்னா அவளுக்கு இல்ல அவனுக்கு அப்படிங்கிற மீனிங்கும் இதுல வந்து வரும். உஸ்கே மதத் கரோ, யார குறிப்பிட்டு சொல்றாங்க, யார காமிச்சு சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்து. அவனுக்கும்னு சொன்னாலும் அவளுக்கு சொல்றதுக்கும் உஸ்கேங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. மதத்னா ஹெல்ப் பண்றது, கரோனா இந்த செய். இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி தான். ஷமா கரேன், ஷமா கரேன் அப்படின்னா மன்னிக்கவும் அப்படிங்கிறதுக்கு தான் ஷமா கரேன்னு சொல்லுவாங்க. ஷமா கரேன் முஜே ஆஜ் தேர் ஹோ ஜாயகி, எனக்கு இன்னைக்கு லேட் ஆகும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. முஜேன்னா எனக்கு, ஆஜுங்கிறது இன்னைக்கு, தேர் ஹோ அப்படின்னா லேட், தேர்னா லேட் ஆகிறது தான் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோ ஜாயகி அப்படின்னா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஷமா கரீன் முஜி ஆஷ் தேர் ஹோ ஜாயகி. இந்த முஜி அப்படிங்கிறது எனக்குன்னு வரும், என்னைன்னும் வரும். இந்த இடத்துல எனக்கு அப்படிங்கிற மீனிங். நீங்க ஆபீஸ் போறீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா ஆப் ஆபீஸ் ஜா ரஹே ஹே, இல்லைன்னா காரியாலே. அப்படி ரொம்ப சுத்தமான ஹிந்தியில யூஸ் பண்ணணும் பேசணும் அப்படின்னா காரியாலே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபீஸ்க்கு பதிலா. ஏன்னா ஆஃபீஸ்க்கு காரியாலே அப்படிங்கிற சுத்தமான ஹிந்தி வார்த்தை வச்சிருக்கிறாங்க. கியா ஆப் காரியாலே ஜா ரஹே ஹே, ஒரு ஆணை பார்த்து கேட்கறதா இருந்தா ரஹேஹே, பெண்ணை பார்த்து கேட்கறதா இருந்தா ரஹேஹே. கியா ஆப் அப்படிங்கறது ஒரு கேள்வியா கேட்கறதுனால கியாவை முன்னாடி போட்டாங்க. ஆப் அப்படின்னா நீங்க, என்ன நீங்க ஆபீஸ் போறீங்களா அப்படிங்கிற மீனிங் வரும். கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா கியா ஆப் காரியாலே ஜா ரஹே ஹே, ஜா ரஹே ஹே அப்படின்னா போறீங்களா அப்படிங்கிறதுக்கான மீனிங். காரியாலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஆபீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப சுத்தமா ஹிந்தி பேசுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த காரியாலே அப்படிங்கிற வார்த்தையை உங்ககிட்ட யூஸ் பண்றாங்கன்னா நமக்கு புரியணும் இல்லையா, ஆபீஸ் போறீங்களான்னு கேக்குறாங்க. ஏதாவது ஒரு தருணங்கள்ல எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் ஹிந்தியில அப்படின்னா எனக்கு அப்படிங்கறதுக்கு மூஜி, சாஹின்னா வேணும், சாஹின்னா வேணும். எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே, முஜே சாஹியே, எனக்கு வேணும். எனக்கு இந்த படம் இன்னொரு தடவை பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். அதுக்கு முஜே எனக்கு இந்த படம்,
இந்த அப்படிங்கிறதுக்கு யஹ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். மூவி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். துபாரா அப்படின்னா இன்னொரு தடவைன்னு சொல்றதுக்கு துபாராங்கிற வார்த்தை இருக்குன்னு வார்த்தைகளை பார்க்குற வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். அந்த துபாரா தேக்கிஹேன்னா பார்க்கணும். முஜே ஏ மூவி, எனக்கு இந்த மூவி துபாரா தேக்கிஹே இன்னொரு தடவை பார்க்கணும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து படம் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சில டைம் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு கபி 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 கபின்னா சில நேரம். மே ஃபிலிம் மே தேக்தா ஹூம், மேனா நான், ஃபிலிம் மே அப்படிங்கிறது படம் படத்தை அப்படிங்கிறதுக்கு தான் மே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. தேக்தா ஹூ அப்படின்னா பார்ப்பேன். தேக் அப்படின்னா பாக்குறது, இங்க பாப்பேன் அப்படின்னு சொல்றதுனால தேக்தாஹூம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. கபி கபி அப்படின்னா சில நேரம். மே ஃபிலிம் மே தேக்தாஹூம், நான் படம் பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வேணும்னு சொல்றதுக்கு முஜே சாஹியே அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா நான் இங்க எதுக்காக இந்த சாடி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கிறேன், இந்த வாக்கியத்தை ஏன் எடுத்திருக்கேன்னா நம்ம சாரிக்கு சாடின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம வார்த்தைகள்ல பார்த்தோம். அதனால இந்த ஒரு வாக்கியம் கொடுத்துடலாம் அப்படிங்கறதுக்காக எடுத்திருக்கிறேன். முஜே சாடி சாஹியே, சாரி அப்படிங்கிறதுக்கு சாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சாரி வேணும், முஜே சாடி சாஹியே. முஜேன்னா எனக்கு, சாரிக்கு சாடின்னு சொல்லுவாங்க, சாஹியேன்னா வேணும். இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா சாடிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பானி அப்படிங்கிற வார்த்தையை, தண்ணிக்கு ஹிந்தியில பானின்னு சொல்லுவாங்க. முஜே பானி சாஹியே அப்படின்ட்டு சொல்லலாம். நான் ஒரு சாரி வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு மேனே, இங்க வந்து நான் அப்படிங்கிறது நானு அப்படின்னு நான் ஒரு சாரி வாங்கினேன் அப்படின்னு நம்மளை முக்கியத்துவமா எடுத்து சொல்றோம் இல்லையா, அதனால இங்க நான் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்காக மேனே அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏ கேக் அப்படின்னா ஒண்ணு, சாரிக்கு சாரி தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா பியூர் ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத முதல்ல பார்த்த சென்டென்ஸ்ல நம்ம பார்த்தோம், ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. கரீதி அப்படின்னா வாங்குறது, இந்த கரீதி அப்படின்னா இங்க வாங்கினேன். கரீத் அப்படிங்கிறது வாங்குறதுக்கு கரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புது புது வார்த்தைகள் கத்துக்கும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவன் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு வஹ் பாஹர் இன்தஜார் கர் ரஹா ஹே அப்படின்ட்டு சொல்லலாம். வஹ் அப்படின்னா இந்த இடத்துல அவன், அவள் அப்படிங்கிறதுக்கும் வஹுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அது அதை அந்த மாதிரி குறிப்பிடுறதுக்கும் வஹுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பாஹர் அப்படின்னா வெளிய அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில பாஹர்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்றது அதுக்கு இன்தசார் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. கர்ரஹாஹே செஞ்சுக்கிட்டு இருக்கான், பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படிதானே சொல்றோம், அது கண்டினியூஷனா இருக்கு. அதனால கர்ரஹாஹே பண்ணிட்டு இருக்கான், செஞ்சுட்டு இருக்கான், கர்ரஹாஹே அப்படின்ட்டு சொல்றாங்க. பஹ் பாஹர் இன்தசார் கர்ரஹாஹே, அவன் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் அப்படிங்கறதுக்கு மே, வெளியேங்கிறதுக்கு இப்பதான் பார்த்தோம் பாஹர். ஜா ரஹாஹூ போறேன் அப்படிங்கிறதுக்கு ஜா ரஹாஹூ அப்படின்னு சொல்லணும். ஜானா போறது, போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஜா ரஹாஹூ அப்படின்னு சொல்லணும். ஒரு பெண்ணை பார்த்து சொல்றீங்கன்னா ரஹிஹூ அப்படின்னு நீங்க சொல்லலாம். மே பாஹர் ஜா ரஹாஹூ, நான் வெளியே போறேன். அது இங்க இருந்து ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்றதுக்கு அதுங்கிறதுக்கு என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன், யஹ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க இருந்து அப்படின்னு சொல்லி இங்க என்ன யஹானுங்கிற வார்த்தை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்க இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு யஹாசே, ரொம்ப அப்படிங்கிறதுக்கு பஹுத் அப்படின்னு சொல்லுவாங்க. தூர்ஹே, இது ஈஸியா நமக்கு ஞாபகம் வரும். நமக்கும் அதே மாதிரி இந்த தூரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆரம்பிக்குது இல்லையா, தூர்ஹே அப்படிங்கிறது தூரம் அப்படின்னு மீனிங். யஹா சே பஹுத் தூர்ஹே, அது இங்க இருந்து ரொம்ப தூரம். நம்ம இந்தியால எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வாக்கியத்தை கண்டிப்பா நம்ம கேட்போம். சாப்பிட்டாச்சா, சாப்பாடு சாப்பிட்டாச்சா அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு கானா காலியா, ஹிந்தியில கானான்னா ஃபுட், சாப்பாடு தான் கானா அப்படின்னு சொல்லுவாங்க.
காலியா அப்படின்னா சாப்பிட்டாச்சா. வெறும் காலியா அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படின்னா சாப்பிட்டாச்சா அப்படிங்கிற மீனிங் மட்டும் வரும். கானா காலியா அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டாச்சா. காமனா பார்த்தோம் சாப்பாடு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு கானா காலியா அப்படின்ட்டு. இப்போ காலையில சாப்பாடு இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு நாஷ்தா காலியா அப்படின்னு கேட்கணும். நாஷ்தாங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டாலும் கேள்விப்பட்டிருக்கலாம். சென்னை சைட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாஷ்தா காலியா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா. இதே மதிய சாப்பாடுனா தோபஹார்கா கானா காலியா அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ பெருசா இப்போல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. ஜஸ்ட் கானா காலியான்னு மட்டும்தான் கேட்டாலே போதும். இதே நைட்டு சாப்பாடுனா ராத்கா கானா காலியா அப்படின்னும் கேட்பாங்க. அதாவது நைட்டு சாப்பாடு, இந்த ராத்திரி சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு ராத்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு பெருசா இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஜஸ்ட் கானா காலியா இல்லைன்னா காலியா அப்படின்னு சிம்பிளா கேட்டுட்டு போனாலே போதும். தோபஹார் அப்படின்னா மதியம், அதனாலதான் தோபஹார்கா கானா, மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கும்போது தோபஹார்கா கானா அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு சாப்பாடுங்கும் போது ராத்கா கானா, ராத்திரி சாப்பாடு, ராத்கா கானா காலியா அப்படின்ட்டு சொல்லி கேட்பாங்க. பிரேக்ஃபாஸ்டுக்கு நாஷ்தா காலியா. ஆப்பிள் ஒரு பழம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்பிளுக்கு ஹிந்தில சேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏக். ஃபல் ஹே அப்படின்னா பழம்க்கு ஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. பழம்க்கு ஃபல்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபல் ஹே அப்படின்னு சொல்றது. சேப் ஏ ஃபல் ஹே. ஆப்பிள் ஒரு பழம். இந்த காய்கறிகளை வெட்டவும். காய்கறி அப்படின்னு சொல்றதுக்கு சப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. காய்கறிகளை அப்படின்னு சொல்றதுனால இங்க சப்ஜியோன் கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்லேன் சப்ஜியோன் கோ. காட்லேன் அப்படின்னா வெட்டவும், வெட்டுறதுக்கு தான் காட்லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அப்படிங்கிறது இந்த அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்காக இன் சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா எஹ் அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். இந்த சப்ஜியோன்கோ காட்லேன், இந்த காய்கறிகளை வெட்டவும். காய்கறிகள் அப்படின்னு சொல்றதுக்கு சப்ஜியோன்கோ, காட்லேன் வெட்டவும் காட்லேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் சம்மச் சீனி. சர்க்கரைக்கு சீனின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையும் நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான வார்த்தையா தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் நம்ம ஒரு சில இடங்கள்ல சீனிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. சம்மச் அப்படின்னா ஸ்பூனுக்கு தான் சம்மச்னு சொல்லுவாங்க. ஒன்னுக்கு ஏக். ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஏக் சம்மச் சீனி. ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு ஏக் அப்படின்னு சொன்னேன், ஏக் சம்மச் சீனி. இதே அரை ஸ்பூன் சர்க்கரை அப்படிங்கிறதுக்கு ஆதா. அரை அப்படிங்கிறதுக்கு ஆதா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கடைகள்ல எல்லாம் போய் அரை கிலோ அப்படின்னு கேட்கணும்னா ஆதா கிலோ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஆதா சம்மச் சீனி, அரை ஸ்பூன் சர்க்கரை. ஒரு கிண்ணம் எடு. ஏக் கட்டோரி லேலோ. ஒருக்கு ஏக், கிண்ணமுக்கு கட்டோரின்னு சொல்லுவாங்க. லேலோன்னா எடு. ஒரு கிண்ணம் எடு. ஏக் கட்டோரி லேலோ. நமக் கம் ஹே. உப்பு கம்மியா இருக்கு. உப்புக்கு ஹிந்தியில நமக் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மி அப்படிங்கறதுக்கு கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியா இருக்கும், நமக்கு ஞாபகம் இருக்கும். கம்மி, கம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது கம்மிங்கிறதுக்கு கம்னு சொல்லுவாங்க. கம்மியா இருக்கு அப்படிங்கறதுல கம்ஹே அப்படின்னு சொல்றாங்க. நமக் கம்ஹே, உப்பு கம்மியா இருக்கு. இதே உப்பு அதிகமா இருக்குங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? நமக் ஜியாதா ஹே. அதிகம் அப்படிங்கறதுக்கான வார்த்தை ஜியாதா. நமக் ஜியாதா ஹே. உப்பு கம்மியா இருக்கு, நமக் கம் ஹே. அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்றதுக்கு பஹ் மேரே படோசி ஹே. படோசினா பக்கத்து வீட்டுக்காரங்கள தான் படோசி அப்படின்னு சொல்லுவாங்க. படோசி ஹேனா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. மேரேனா என், என் பக்கத்து வீட்டுக்காரங்க. மேரே படோசி ஹே. வஹ்னா யாரு? அவங்கள சொல்றோம். அவனாவும் இருக்கலாம், அவளாவும் இருக்கலாம். அதுக்கு வஹ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வஹ் மேரி படோசி ஹே. அவன் என் பக்கத்து வீட்டுக்காரங்க. அவன் அப்படின்ட்டு இந்த வகுங்கிறது மரியாதை இல்லாம இருக்கு. அவன்னு குறிப்பிடுற மாதிரி இருக்கா, அவள்னு குறிப்பிடுற மாதிரி தான் இருக்கும் இந்த வகுங்கிற வார்த்தை. மரியாதை இல்லாத மாதிரி இருக்கு, எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வே மேரி படோசி ஹே. வேனா அவங்க அப்படின்னு நம்ம சொல்றது. வி வே மேரி படோசி ஹே அப்படின்னு சொல்லலாம்.
எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, எனக்கு தாகம் எடுக்குது, உன்கிட்ட தண்ணி இருக்கா? இந்த மாதிரி கேட்கறதுக்கு முஜே பியாஸ் லகி ஹே. முஜேன்னா எனக்கு, தாகம் எடுக்கிறது, இந்த தாகம் எடுக்கிறதுக்கு தான் பியாஸ் லகிஹே, எடுக்குதுங்கிறதுக்கு லகிஹே. தாகம் அப்படிங்கிறதுக்கு பியாஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கியா ஆப்கே பாஸ் பானி ஹே, உன்கிட்ட என்ன உன்கிட்ட அப்படின்ட்டு கேட்கறது மாதிரி வரும். எக்ஸாக்டா எடுத்தோம்னா ஆப்கேன்னா உன்கிட்ட, பாஸ்னா உன்கிட்ட, அந்த கிட்டங்கிற வார்த்தை இருக்கிறதுனால இங்க பாஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பானின்னா தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்குதான் பானிஹே அப்படின்ட்டு வருது. முஜே பியாஸ் லகிஹே, எனக்கு தாகம் எடுக்குது. முஜேனா எனக்கு, பியாஸ்னா தாகம். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாகிக்குது அப்படிங்கறதுக்கு பியாஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. லகிஹேனா எடுக்குது. கியா ஆப்கே பாஸ் பானி ஹே, உன்கிட்ட தண்ணி இருக்கா? ஒரு பிளேட் எடு அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் பிளேட் லீஜியே. இதே ஒரு கிண்ணம் எடு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஞாபகப்படுத்தி பாருங்க. கிண்ணமுக்கு கட்டோரின்னு யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அங்க எடுன்னு சொல்றதுக்கு லேலோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லேலோவும் யூஸ் பண்ணலாம், லீஜியேவும் யூஸ் பண்ணலாம். ஒரு பிளேட் எடு, ஏக் பிளேட் லீஜியே, இல்லைன்னா ஏக் கட்டோரி லேலோ, இல்லைன்னா ஏக் கட்டோரி லீஜியே. இது எல்லாமே கரெக்ட் தான். இந்த மரம் பேர் என்ன? இந்த மரம் அப்படிங்கிறதுக்கு பேட் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பார்த்தோம். மரம்க்கு பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்படின்னு சொல்றதுக்கு இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இஹ் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். இஹ் பேட்கா நாம் கியா ஹே, அதுவும் கரெக்ட் தான். இஸ் பேட்கான மரத்தோட நாம் கியா ஹே அப்படின்னா பேர் என்ன. நான் டயர்டா இருக்கேன், நான் சோர்வா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் அப்படிங்கிறதுக்கு மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. தக் அப்படின்னா சோர்வுங்கிறதுக்கு ஹிந்தியில இணையான வார்த்தை தக். கயாஹூ, இல்ல ஒரு பெண்ணை பார்த்து சொல்றீங்கன்னா கயிஹூ அப்படின்னு நீங்க சொல்லலாம். மே தக் கயாஹூ, நான் சோர்வா இருக்கேன். அதிகமான பணம் சேமிக்கவும் அப்படின்னு சொல்றதுக்கு அதிகமான அப்படிங்கறதுக்கு அதிக். இந்த இடத்துல ஜியாதா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அதிக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். பைசா அப்படிங்கறதுக்கு, பணம் அப்படிங்கறதுக்கு தான் பைஸ் அப்படின்னு சொல்றாங்க. பச்சேன் அப்படின்னா சேமிக்கவும், சேமிக்கிறதுக்கு பச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சேன் சேமிக்கவும். இன்னைக்கு வானத்துல நிறைய மேகம் இருக்கு, இன்னைக்கு வானம் ஃபுல்லா மேகமா இருக்கு, இன்னைக்கு வானத்துல நிறைய மேகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆஜ். இன்னைக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆஜ். ஆஸ்மான், வானம்க்கு ஆஸ்மான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்மான் மே இல்லைன்னா ஆகாஷ் மே. ஜியாதா அப்படின்னா நிறைய. பாதல் ஹே, மேகம். பாதல்னா மேகம், மேகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால பாதல் ஹே அப்படின்னு சொல்றாங்க. ஆஜ் ஆஸ்மான் மே ஜியாதா பாதல் ஹே, இன்னைக்கு வானத்துல நிறைய மேகம் இருக்கு. மாவு எங்க வாங்குறது அப்படிங்கறதுக்கு ஆட்டா கஹாசே கரீதீன். ஆட்டா அப்படிங்கிறது மாவு, மாவுக்கு தான் ஆட்டான்னு சொல்லுவாங்க. கஹாசேன்னா எங்க இருந்து, கஹான்னா எங்க, எங்க இருந்து அப்படிங்கறதுனால கஹாசே. வாங்குறதுக்கு கரீத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. சோ கரீதேன் வாங்குவது. ஆட்டா கஹாசே கரீதேன், மாவு எங்க வாங்குவது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பார்க்க. இந்த ரெண்டும் அப்படிங்கிறதுக்கு தோனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெய்சேன்னா மாதிரி, இந்த ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஜெய்சே. இந்த ஒரே மாதிரின்னு சொல்றதுனால ஏக் ஜெய்சே ஹே. தேக் ரஹி ஹேன்னா பார்க்க, தேக் ரஹி ஹேன்னா பார்க்க. தோனோ ஏக் ஜெய்சே ஹே, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஏக் ஜெய்சே ஹே. தேக் ரஹி ஹேன்னா பார்க்க. இது ஒரு பேய் வீடு. யஹ் ஏக் பூத்தியா கர் ஹே. பூத் அப்படின்னா பேய் அப்படிங்கறது பூத்ன்னு சொல்லுவாங்க. பேய் வீடு அப்படின்னு சொல்றதுனால பூத்தியா, பேய் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுனால பூத்தியா. கர் அப்படின்னா வீடு, கர் ஹே. ஏக் அப்படிங்கறது ஒரு
பேய் வீடு ஏக் பூத்தியா கர் ஹே. யஹ்ன்னு சேர்த்துக்கோங்க. வஹ்னா அது, இங்க இதுங்கிறதுனால யஹ், YAH. யஹ் ஏக் பூத்தியா கர் ஹே. முயற்சி செய் அப்படிங்கிறதுக்கு கோஷிஷ், முயற்சிங்கிறதுக்கு கோஷிஷ், செய் அப்படிங்கிறதுக்கு தான் கரோ அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப முயற்சி செய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். என்னங்கிறது ஞாபகப்படுத்தி பாருங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இது ரொம்பவுமே உபயோகமா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தி கத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், தன்யவாத்.